எல்லா புகழும் இறைவனுக்கே. க்ரீன் பீஸ் குருமா வைக்க போகிறோம். பச்சை பட்டாணி குருமா. அது எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இப்படி எல்லா டிஃபனுக்கும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ். குக்கர் சூடானோடனே ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை இதை யூஸ் பண்ணுங்க, ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பல்லாரி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸாக 3 பச்சை மிளகா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு 20 லீஃப் போல் கருவேப்பிலை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமெல்லாம் லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சு வர்ற இந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1 ஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்ச பேஸ்ட், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அதனுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மீடியம் சைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த 2 உருளைக்கிழங்கையும் அதில் அப்படியே சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கிடுவோம். இந்த நேரத்தில் ஒரு 50 ml தண்ணீர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பச்சை பட்டாணி, ஒரு 1 கிலோ பச்சை பட்டாணி பீன்ஸ் வாங்கி அதை உரித்து 400 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் எடுத்து அந்த மசாலாவோட அப்படியே சேர்த்து விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கிறோம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் அதில். இப்போ ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேமை வச்சுக்கிறேன். வச்சுட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி, குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு வெயிட் வச்சுருவோம். பச்சை பட்டாணி வேகமாக வந்துடும். ஒரே ஒரு விசில், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். குக்கர் விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பச்சை பட்டாணி ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கிளறி விட்டு மல்லி இலை நல்லா சாப் பண்ணி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே மேலே தூவி விட்டுருக்கிறேன். தூவி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு ஒரு 1 நிமிஷம் அதை அப்படியே கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.